மக்களே, குட் மார்னிங். ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைடு எப்படின்னாக்கா, இப்போ எங்கே இருக்கிறனாக்கா நம்ம என்ன சொல்ல வீட்டு தான் இருக்கிறோம். நைட்டு வந்து இங்கே ஆல்ட் ஆகிட்டேன். இப்போ எங்கே போகிறோம்னாக்கா, நம்ம ஜாலி பேக்கர்ஸில் ஒருத்தருடைய வீடு கொடுத்துன்னு போகிறாங்க. புது வீடு கட்டிடுறாங்க, புது வீடு கொடுத்துன்னு போகிறாங்க. நம்ம ஜாலி பேக்கர்ஸ் கேங்க்கு அங்கே போக போகுது. ஒரு ஃபங்க்ஷன்ன்றதால வந்துருக்குறோம். நம்ம ஜாலி பேக்கர்ஸ் கேங்க் கூட பைரட்ஸ் ஆஃப் ரைடர்ஸ் இந்த பாய்ஸ் கூட சேர்ந்து போக போகிறோம். பேர் தான் வச்சுருக்கிறாங்க, நான் ரைடு போகிறது இல்லையா. பட் வாங்க பாய்ஸ், இந்த கேங் கூட சேர்ந்தா இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர், அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான் வரும். நம்ம சஞ்சய் பாவா ஜாலி பேக்கர்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல ரேட்டு பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட தான் போக போகிறோம். போய் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு போகிற வழியில் அத்தானின்னு ஒரு ஊர் இருக்குது, கோபிச்செட்டிப்பாளையம். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும், நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வழியாக தான் போக போகிறோம். அப்படியே பார்த்துட்டு மோட்டோ விலையில் பார்த்துன்னு போகிறாங்க. அப்படியே என்ன ப்ரோ நானுமா? நீ இல்லாமல் எப்படி ப்ரோ? அப்படியே நீ பேசி ப்ரோ. மக்களே, நான் உங்களை என்எஸ் கேப்டன். ஆல்ரெடி நம்ம பார்த்தி ப்ரோ உங்கள் சேனலில் இன்டர்வல் கொடுத்துருப்பாரு. ஸோ நான் அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ கோபி தான் போக போகிறோம். கோபி போய் அத்தானி வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் போய் அந்த வயல்வெளியில் பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக பாவா ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரோ கொடுத்துருப்பாரு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஜிஜி பல வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறப்பல அவரோட சேனலும் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துட்டு சொல்கிறதுக்கு அவர் சேனலில் ஃபஸ்ட் டைம் என்ன கேட்குறதோட கேளுங்க. அவர் பெரிய அப்புறம் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் அங்கே ஒருத்தர் நின்றுக்கிறாரு பாருங்க, அவர் தான் இன்னைக்கு தேதியில பெரிய யூடியூபர். அவர் தனியாக இன்ட்ரடியூஸ் இருக்குன்னு. அப்படியா? சரி, நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ அப்படியே ரைட்டில் சந்திப்போம். நம்ம மலைகள் நண்பன் நைட்டு வந்து ஆல்ட் ஆயிருந்தோம் இல்லையா, நம்ம என்ன சொல்ல டேடி, அவங்க மம்மி அப்படியெல்லாம் ஒரு இவங்க வரப்போகிறதுல வீட்டிலே இருக்கிறன்ட்டாங்க. சரி, நாங்கள் மட்டும் பாய்ஸ் மட்டும் போக போகிறோம். அங்கிள் சில வார்த்தைகள். இல்லை, போன வாரம் தான் இந்த ஏரியாவுக்கு போயிட்டு இருந்தோம். அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரல. வேறு ஃபங்க்ஷன் இருக்குதுங்க, அதனால் இங்கே போய் ஆகணும். இவங்க ஜாலியாக போயிட்டு வரணும். நல்லா பசங்களாக போகிறாங்க. போயிட்டு வரட்டும். பாய்ஸ் ஜாலியாக போட்டுட்டு ஜாலி பேக்கர்ஸ் ஜாலியாக போட்டு விட்டுட்டாரு. பசங்களாம் அப்படி ஜாலியாக இருக்கும். அந்த பிளேஸ் போய் பாருங்க. போயிட்டு அப்புறம் 2-3 கோயில் சொல்லி நாங்கள் போயிருக்கும் போது நிறைய பசங்க தான் வந்திருந்தாங்க. நிறைய பசங்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் பேசிட்டு இருந்தேன். நீங்களும் போய் அதே மாதிரி எடுத்துட்டு வாங்க, நல்லா அழகழகா. இவரோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் எப்பவுமே இருக்கும், தேவைப்பட்டு செக் பண்ணி வரீங்களே. சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு நான் பெருமளவுலாம் இல்லைங்க. சும்மா ஏதோ வீடியோ போடுவேன், ஃபோனு போடுவேன், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு தான் 10,000 சப்ஸ்கிரைபர் அவளுக்கு எடுத்துட்டாரு. எல்லாம் இங்கே போன குட்டிகள்னால வந்துட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, மோட்டோவில் பார்க்கலாமா? சென்டா கொடுத்துருங்க. டயரா ரெண்டுத்துக்கு சேர்த்தா ஒரு 6 ரூபா ஆகும். அப்பளமா பாருமா, நீ உட்காரு ப்ரோ, ஏறு ப்ரோ. பேண்ட் ஜீன்ஸை போட்டு ஓகே பாய், போயிட்டுமா அங்கிள். பாய் பாய். நான் கேமராவில் பேசிகிட்டே வருவேன். ஹலோ காய்ஸ், நம்ம என்எஸோட ஊர் கோயில் புதுசாக கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வரும்போது ஃபுல்லு க்ரீனாக இருந்தது, இப்போ எல்லாம் அப்படியே காஞ்சிட்ருக்குது பனிக்கிழமன்றதுனால. அடாடாடா, பார்த்தியா நம்மளுக்கு கேமராமேனு அருண் ப்ரோ அங்கே வெயிட்டிங்கு. இப்போ அருண் ப்ரோ மீட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போக வேண்டியதான். இது வந்து ஒரு பேக்கப் கண்டென்ட் தான், அதாவது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. 1 மந்த் ஆகலாம், 1.5 மந்த் ஆகலாம். இன்றைக்கி டேட் வந்து February 8. முன்கூட்டியே சொல்லிக்கிறேன், ஏன்னா நம்ம மாகே போன வீடியோஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் அப்லோட் ஆகிட்டு தான் வரும். பூனாச்சி ஊராட்சி, இது ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியே இல்லையே, ஏறிங்க இல்லை.
ப்ரோ ப்ரோ இது கண்டென்ட்டுக்கு மாட்டிக்கிட்டே பங்கு கடைசியில் நைட்டே நாங்கள் மீட் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து கண்டென்ட்டுக்காக இருக்கிறோம். ப்ரோ தயவு செஞ்சு அதை முன்னாடி டிஸ்பிளே ஆன் பண்ணுறீங்க முடியாது. ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் ப்ரோ. ஆட்டோமேட்டிக் அது மேலே ரெட் லைட் தெரிய மாட்டேங்குது. நம்ம உலாஞ்சி கேஸ் போட்டுருக்கோம். குமிஞ்சு பார்த்தா தான் தெரியும். இந்த கேங்குங்களோட தான் இந்த பைத்தியம் சொல்ல கேங்லாம் இல்லை, இந்த பைத்தியம் கரேபியன் கடற்கொள்ளையர்கள் கூட போகிறோம். ரெண்டு பேர்த்த உங்களுக்கு தெரியும். ப்ரோ வரோம் எல்லா டிக்கெட்டுமே தெரியும். பண்ணிக்கலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரைடு பார்க்க போகிறோம். ஷார்ட்டாக ஜஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகிறோம். சஞ்சய் பாபா ஜாலி பேக்கர்ஸை மீட் பண்ணுறோம். மைக்கை வர கொடுக்குறோம். செல்ஃபி எடுக்கிறோம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ரிட்டர்ன் வரோம். அவ்வளோதான். பறந்து பறக்குது பைக்கு. நம்ம ஸ்லோவாக போகிறோம். தமிழ்நாட்டில் புளியாம்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா மரத்துலையும் புளியாம்பழம் கொத்தாக இருக்குது. அப்படியே ஒரு உலுக்கு ஒரு 10 கிலோ வீட்டுக்கு சேஃப்டி பண்ண போனால் நல்லா இருக்கும். 2 வருஷம் வச்சு காலத்தை ஓட்டலாம். பட் இதெல்லாம் யானை விடுவாங்களா இல்லை அப்படியே விட்டுருக்காங்கன்னு தெரில. இந்த மரத்தில் பாருங்கள் சரியாக இருக்குது. பாட்டியா புளி, செம புளி, காட்டு புளி இல்லை மரத்து புளி. நல்ல விளைச்சல் புளியா மரத்தில். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தான் ஒரு மாதிரி மஜாவாக இருக்குது. புளியா மரம் பார்க்கலாம், பனை மரம் பார்க்கலாம், தென்னை மரம் பார்க்கலாம், வாழை மரம் பார்க்கலாம், கரும்பு தோட்டம் பார்க்கலாம். எல்லாம் மிக்ஸாக இருக்கும். கர்நாடகாவில் ரைடு பண்ணாக்கா கொஞ்சம் போனால் தென்னந்தோப்பும் பாக்கந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து அந்தியூருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இது வந்து அந்தியூரா, ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஊர் அந்தியூர். ஏன்க்கா ஃபோன் பேச தான் வண்டி ஓட்டணுமா? அதெல்லாம் நிற்க வச்சு பேசினா ஆகாதா? ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறாங்க. ஹெல்மெட் வர போடுறதில்ல. சில தவறுகளை திருத்திக் கொள்ளும் மக்களே, அந்தியூர் மக்களை. அந்தியூரில் இல்லை எல்லா ஊர்லையும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஃபோன் பேசுறதுக்கு பதில் நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டில் ஒரு ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் பேசிட்டே கூட நல்லாயிருக்கும். பெட்டரான சாய்ஸு. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கைத்தை வளைச்சி ஃபோன் பேசிட்டு போகிறதுக்கு சேஃப்டி இல்லை. அது மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பார்க்க போகிறோம். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும். அப்போ சீசன் இது. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் விட்டு வந்தாக்கா நார்மலாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும். அதனால் சொல்கிறேன். இப்போ செம்மையாக இருக்கும். போய் பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ நாள் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் அந்த நெல் பயிர் இருக்கிறத பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ எப்படியோ இன்றைக்கி நிறைவேறும்னு நினைக்கிறேன். 24 கிலோமீட்டர் கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்குது அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோயில். ஃபேமஸான கோயில். ஒரு ஃபேமஸான கோயிலா? யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா சாமி வந்து நைட்டு ஊஞ்சல் ஆடினா கூட உங்களுக்கு தெரியும். நைட்டு உள்ளே இருக்க ஊஞ்சல் வந்து தானாக ஆடும். இதுவா? யூடியூப்பில் நீங்கள் அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோயில்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோ சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். நைட்டு வந்து சாமி ஊஞ்சல் ஆடினது. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் அமாவாசைக்கா எப்போ ப்ரோ? எல்லா நாளும் ஃபேமஸ் இருக்கும். அமாவாசையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அமாவாசைக்கு எப்பவுமே ஸ்பெஷல். பத்ரகாளி அம்மன் எல்லா கோயிலுமே அம்மன் கோயிலும் அமாவாசைக்கு ஸ்பெஷல் தான். ரொம்ப பவர். அந்த மாதிரி இது பவர்ஃபுல்லாக நம்ம என்ன கோயில்? பத்ரகாளி அம்மன் கோயில். எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறிடும். எந்த வேண்டுதல் வச்சும் நிறைவேறுமா? நிறைவேறிடும். சூப்பராக இருக்கும். யாரையும் திட்டுறாரு அவரு? ஓகே மக்கள் சொல்லலாம். ஸோ காய்ஸ், என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுடைய ஒரு பாரம்பரிய கல்ச்சர் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி புளியா மரங்கள் இருக்கிறது. எந்த ஊரில் இந்த மாதிரி புளியா மரம் பார்த்தாலும் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். வேறு லெவல். சாக்கதாகுது பாருங்கள். காடாசில் சொன்னோம்னாக்கா சாக்கதாகுத குரு. மஜா மாடி குரு. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்க. புளியா மரம் அப்படியே போர்வை மாதிரி இருக்குது பாருங்கள், மாலை மாதிரி. எந்த ஊரில் இந்த மாதிரி புளியா மரம் பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நான் கேமரா ஆன் பண்ணிவிடுவேன். தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு அழகு இது தான். இந்த ரோடு பெருசாக பண்ணுறேன்னு சொல்லி இந்த மரத்தை அழிச்சிடாதீங்க கவர்மெண்ட் மக்களே. டிஆர் கவர்மெண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி இருக்குது. எல்லா மரத்துலையும் புளியா மரம் வர தொங்குதா, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஊரோட பேர் சின்னத்தம்பி பாளையமா? ஐயோ போட போயிடுச்சு. அதுக்குள்ளே சின்னத்தம்பி பாளையம்னு ஏதோ ஒரு பேர் இருந்தது. சின்னத்தாம்பாளையம்னு நினைக்கிறேன். சின்னத்தாம்பாளையம் ஊர் பேர். சின்னத்தாம்பாளையமில் சூப்பராக இருக்குது புளியா மரங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தான் என்ட்ரன்ஸு. முதல்ல இந்த சரணியில் உருவான ஆஞ்சநேயர் சிலை இதுதானா? பஞ்சமுகி 6 முகம் இருக்கும் bro. 5 பின்னாடி ஒன்று. பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சிலை 6 முகம் இருக்குதான். கோயில் கோபிச்செட்டிபாளையம் 14 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் 14 கிலோமீட்டரு. ஆமாம் 16 அந்த பக்கம் போக வேண்டியது இருக்கு. மக்களே கொஞ்சம் மன்னிக்குவோம். என்எஸ் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டீங்க. என்எஸ் ஹெல்மெட் ஓட்டல, ஹெல்மெட் போடல, அதனால் மன்னிக்குவோம். ரெக்கார்டும் அவளையோட ரெக்கார்டில் தான் இருக்கு. ஹெல்மெட் போடலை, மன்னிக்கும். சில பேர் ஹெல்மெட் போடுறதால வீடியோவில் கமெண்ட்டில் திட்டிடாதீங்க. ஓகே போகலாமா ப்ரோ? ஃபோன் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு, அதுக்கு ஸ்லோ ஆயிடுச்சு. போகலாமா? போகலாம் ப்ரோ. இதுதான் காய்ஸ் அத்தானின்னு கோபி போக போகிறேன். இப்போது பங்களாபுதூர் சத்தியமங்கலம் 32 கோபி 13 நான் நிற்க சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஒரு பருத்தி பால் கடை இருக்கும். ஓ இங்கே தானே அது? அந்த பால் இருக்கிறதுலே அதான் பழமையான கடை. ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓ மக்களே, பருத்தி பால் அருந்த போகிறோம். பருத்தி பால் கடைக்கு தான் வந்துருக்கிறப்போ நம்ம. இந்தானா வருஷ கணக்காக இருக்கு ப்ரோ. ஒரு ஷேட் நியூஸ் ப்ரோ. கேமரா ஸ்டிக்கை காணுங்க ப்ரோ. எங்கே எங்கிருச்சுனே தெரில ப்ரோ. காய்ஸ் இது வந்து நான் பருத்தி பால் தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் முழு காரணம் இது வந்து தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் டைம் அத்தானியில் ட்ரை பண்ணுறேன். எத்தனை வருஷமாக இருக்குது அந்த கடை ப்ரோ? எத்தனை வருஷம்? 8 வருஷம். பழைய கடையில் வந்து நாங்கள் தேங்காய் பால் குடிக்கிறோம். பாரம்பரிய கடை சூப்பராக இருக்குது. எப்படின்னாக்கா ஸ்வீட் ஒன்று சாப்பிடுங்க, தேங்காய் ஸ்வீட்டு. தேங்காய் பருப்பி சாப்பிடல அந்த ரேஞ்சில் டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து தேங்காய் பருப்பி தேங்காய் பால் சேம். கிட்டத்தட்ட ஸ்வீட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு புளிப்பா இருக்குது பாரு. நீங்க கொண்டு போய் நல்லா இருக்குது. இனிப்பா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் குடிச்சிட்டு வரேன். வெயில வந்தா நல்லா இருக்கு. அத்தானி தேங்காய் பால் குடிச்சிட்டு இப்போ கோபியை நோக்கி பயணிக்கிறோம். இங்கே ஒரு ஆறு போகுதா, ஆற்றுல தண்ணி இருக்குதா? ஆற்றுல லைட்டாக தண்ணி போயிட்டு இருக்குது. காவிரி ஆறாது. சவண்டிப்பூர். வாட் யா காய்ஸ், மை லைஃப் ட்ரீம் கோபிச்செட்டிபாளையம் அத்தானி ரோட். வா பிராவோ கிரீன் பிராவோ. அடா அலிக்கோ நிற்குது மக்களே. ஏன்னா ஒரு அழகு கிரீன். நம்ம கூட ட்ரோன் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே நெருப்பு வாசம் அப்படியே கும்முன்னு தூக்குது. வாவ் காய்ஸ், இங்கே பாருங்க. இப்போ 2 பக்கமும் அப்படியே வருது. செம அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. அடா இதை காணத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, துப்பாக்கி பார்த்திவா. நிறுத்தக்கூடாதா? ஏன் ப்ரோ சைடில் போடு ப்ரோ, நிற்க வைக்கலாம். ஓய்யோ அப்படியே கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் இருக்குது. அங்கெல்லாம் இருக்குது பா. ஃபுல்லு பாருங்க, கிட்டத்தட்ட கண்ணு கட்ட தூரலையோ. சே அவ்வளோ அழகாக இருக்குது. சென்ட்ரல் பெட்ரோல் பங்கு போட்டு கெடுத்து விட்டுருக்காங்களே. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல.
மோசம் பண்ணுறேன். பாருங்க லெஃப்டில் பாருங்க பனை மரம் பாருங்க. அடா 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 இங்கே தான் அல்டிமேட்டாக இருக்குது. அடிப்போல் அல்டிமேட்டு ஃபுல்லு ரிவர் பக்கத்தில். இந்த ரிவரை தான் கேட்டோம் நாங்கள். இங்கே தான் ரீல்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரீல்ஸ் எல்லாம் இன்ஸ்டா போஸ்ட் ஆகும் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக போஸ்ட் ஆகும் இன்ஸ்டாவில். லைன் பண்ணிக்க வண்டியா எங்க ரெக்கார்டா பண்ணியிருக்கோம். பாய்ஸ் எப்படி இருக்குது ஜி மாஸ்டர் பார் அப்படியே நிற்கிறத. இது பனைமரம் போட்டிருக்கிறாங்க, அது மேலே ட்ராவல் பண்ணுக்கிறோம். அந்த பக்கம் ரிவரை தாண்டி போகிறதுக்கு பாருங்கள். ஃபைனலாக இந்த கோபிச்செட்டிப்பாளையமில் இருக்கிற ஃபேமஸான நெற்பயிரை பார்த்துட்டோம். இப்போ இதெல்லாம் கதிர் விடுது சின்ன சின்னதாக. எல்லாமே தான் பவானி வாட்ரு, பவானி சாகர் டேம்லேருந்து வர தண்ணி. கோபிச்செட்டிப்பாளையம் செம்மையாக இருக்குதுங்க. உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 ஏக்கர் இருக்கும் பொழுது அவ்வளோ நெற்பயிர் விளையுது ஒரே இடத்துல. சூப்பராக இருக்குது நல்லா. ஊரூரூரா சுத்தி வந்தாலும் உலகம் சுத்தி வந்தாலும் எங்களுக்கு சோறு போடும் இந்த விவசாயம், இந்த விவசாயம். நாத்து நட்டு களை பறிச்சி 3 மாசம் யார் வந்தாலும் கோபிச்செட்டிப்பாளையம் அத்தானி செம்ம பிளேஸ், செம்மையா இருக்குது. பவானி ரிவர் பக்கத்து நெற்பயிர், பின்னாடி நெல்பயிர், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள வரணும், அவ்வளோதான். 3 மாசம் 2 மாசம். அதுக்கப்புறம் நெல் அறுவடைக்கு வந்தாக்கா கலர் மாறிடும். அது எப்படின்னாக்கா மஞ்சள் ஆயிரும், ஆரஞ்சு கலர் மறைஞ்சி மஞ்சள் கலராக மாறிடும். நெல் பயிர் கதிர் தொங்கும் போது யார் வரனாலும் கூட சீக்கிரம் வந்து பார்த்துருங்க மக்களே. வேற லெவல் தரமா இருக்குது. லொக்கேஷனை பார்த்துட்டு இப்போ நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே போகும்போது போயிட்டு இருக்க வேண்டியது தான். செம்மையாக இருக்குது லொக்கேஷனு, வேற லெவலுங்க. ஊரூரூரா சுத்தி வந்தாலும் உலகம் சுத்தி வந்தாலும் எங்களுக்கு சோறு போடும் இந்த விவசாயம், இந்த விவசாயம். நாத்து நட்டு களை பறிச்சு 3 மாசம் காத்திருந்து அறுவடை செஞ்சு சோறு போடும் விவசாயி, எங்க விவசாயி, எங்க விவசாயி. ப்ரோ கோபி அது கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ளே வந்துட்டோம். பெரிய ஊரான கோபிச்செட்டிப்பாளையம். ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். இனிமேல் அதிகமாக நம்ம ரைடில் தமிழ்நாட்டு விளாக் அதிகமாக காணப்படும். ஏன்னா அதுக்கடுத்து வர ரைட்ஸ் எல்லாம் தமிழ்நாடு சைடு, கேரளா சைடு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடு சைடு அதிகமாக விளாக் பண்ணுவோம். நாமளும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணல, அதனால் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரில, போய்கிட்டே இருக்கிறோம். ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்குள்ளே வந்து நம்ம விளாக் பண்ணின்னு இருக்கிறோம். ஜாலி பேக்கர்ஸ் டீமான சஞ்சய் ப்ரோவுடைய புதுமனை புகுழாக்கு வந்துட்டோம். நியரஸ்ட்டு தான் வந்துட்டோம். எங்கன்னு தெரில, நான் பசங்க போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடியே போய் பார்க்கலாம் வாங்க.
பட்டக்காரன் பாளையமா? ஓகே, தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு தப்பாக தெரியுது. பட்டக்காரன் பாளையம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாவ், முனீஸ்வரன் ஆலயம் வேற லெவல், வேற மாதிரி வேற ரகமாக இருக்குது. சந்து முதலெல்லாம் போகிறாங்க. வந்துட்டோமா? மணி நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிற? வண்டி முன்னாடி போடணுமா? தானா ஃபங்க்ஷனு? எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு.